ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்படி ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 45 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. மொத்தமே நான் இப்போ ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த 10 வீடியோவில் எனக்கு 45 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. என்னையை நம்பி, என்னோடய சேனலை நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் என்னோடய வீடியோஸை பார்க்குறதுக்கு ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிவகாசிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் ஏரியா. 7 கிலோமீட்டருங்கிறதுனால இது வந்து ஒரு கிராமம் தான். ரொம்ப வந்து பிரபலமான ஒரு ஏரியா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு கிராமம் தான். குறைஞ்ச முதலீட்டில் வந்து நம்ம பார்லர் வந்து ஓப்பன் பண்ணேன். இப்போ வந்து பார்லரை போய் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க. நம்ம கடையோட வாசல் இப்படி தாங்க இருக்கும். உள்ளே போனோம் அப்படின்னா டோரோட டிசைனை பார்த்துடலாம். டோர் டிசைன் என்ன பண்ணேன் அப்படின்னா, உட்டன் ஷீட்டு, நார்மல் ஷீட்டை வச்சு டோர் போட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கீர்த்தி சுரேஷோட ஃபோட்டோ போட்டு அட்ராக்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணியாச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன மிஷின் இருக்குங்க. அது உஷா கம்பெனி. இது வந்து செகண்ட் ஹேண்டில் நான் வாங்கினேன். இது வந்து பிகினர்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கால் போட்டு பார்க்குறதுக்கு மோட்ரு தேவைப்படாது இல்லையா, அதுக்காக இந்த மிஷின் போட்டு வாங்கினேன். இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன ரூம் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா, லேடிஸ் வர இடம் இல்லையா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, ஒரு ப்ளவுஸ் போட்டு காட்ட, அதுக்கெலாம் இடம் வேணும்ல, அதுக்காக. அதுக்கடுத்து அது பக்கத்துலேயே வந்து ஒரு சிங்க் அரேஞ்ச் பண்ணியிருக்குங்க. இந்த வாஷ் பேஷன் எதுக்காக அப்படின்னா, நம்ம பர்சனல் யூஸு, ஃபேஷியலு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவைப்படும், அதுக்காக. அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரேக் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ரேக் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்லாம் அடுக்கி வச்சுக்கலாம், அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் எதுவும் வைக்க வேண்டியதை வச்சுக்கலாம். ஏன்னா நான் ரேக் எதுவுமே வந்து இதில் இன்னும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடவே இல்லைங்க. எடுத்தோடனே இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஒரு ரேக் எடுத்து அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை ஒட்டி ரெடி பண்ணேங்க. உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஸ்டிக்கர்ஸை ஒட்டி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்ப்ரே ஐட்டம்ஸ்லேருந்து ஃபேஸ் வாஷு எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே சாமி கும்பிட்ற இடம் இருக்குது. சாமி கும்பிட்ற இடத்துக்கு கீழே வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கு, திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா அப்படியே மிரருங்க. மிரரில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு சைடில் 2 ஸ்டாண்டு, 3 ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே, ஹேர் கட் பண்ணுறக்கு சிசர் எல்லாமே அதில் தான் இருக்கும். அப்புறம் நம்ம சேர் இதாங்க. சேர் வந்து 2-in-1 சேராக வாங்கிட்டேன். த்ரெட்டிங்கும் பண்ணிக்கலாம், ஃபேஷியலும் பண்ணிக்கலாம். இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் ஒர்க்கு தாங்க கடையில். பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டை இழுக்காமல் ஒரேடியாக ஸ்டிக்கர்ஸு எல்லாமே ஸ்டிக்கராகவே வாங்கி மதுரையில் போய் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டிக்கராகவே ஒட்டி விட்டாச்சுங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா இன்னொரு மிஷின் வச்சுருக்கேங்க. இது வந்து பெரிய மிஷினு. இது என்னோடய பர்சனல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் தையலில் கொஞ்சம் முன்னேறினவங்க, கொஞ்சம் இந்த ஆல்ரெடி தெரிஞ்சு வெறும் இந்த ப்ளவுஸு, சுடிதார் மட்டும் கற்றுக்க வருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த மிஷினை கொடுப்பேன். இதில் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதாங்க நம்மளோட ஃபுல் வியூ. 2 மிஷினு, அது போக ஒரு சேரு, ஒரு மிரரு, சிங்க்கு, ஒரு ரேக்கு, அவ்வளோதாங்க நம்ம கடையவும். இப்போ வந்து நம்ம கடையோட வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சூப்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. உங்களுக்கும் குறைஞ்ச முதலீட்டில் என்னைய மாதிரியே வந்து ஒரு பார்லர் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வந்து அமௌண்ட் இல்லாதனால யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பார்லரோ இல்லை வீட்டிலே பண்ண போகிறீங்க அப்படின்னா வீட்டிலே கூட இந்த மாதிரி செட்டிங் பண்ணி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கடை வந்து பேராபட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட் சைடில் 2 கடை தள்ளி இருக்குங்க. நீங்கள் நம்ம பார்லரை பார்த்துருப்பீங்க. பார்லரில் வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம், திங்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது, இவங்க வர்றவங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சைடு வந்து நான் ரேக் எதுவுமே இன்னும் செட் பண்ணலை. அதுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஆனால் எதனால் செட் பண்ணலை அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு மூவ் ஆகிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால எடுத்த உடனே ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணால் தான் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இப்போ இங்கே ஃபேஷியலுக்கு வர்றாங்க, இங்கே இருக்கிற ஃபேஷியல் போக வேறு எதுவும் கேட்குறாங்க அப்படின்னா நான் வீட்டில் போய் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பார்லரில் இருக்க ஒவ்வொரு பொருளோட ரேட் வந்து என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ரொம்ப மென்ஷன் பண்ணலை.
பார்லருக்குரிய அமௌண்ட் வந்து மொத்தம் எனக்கு இந்த பார்லருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொருளுக்கு மட்டும் 50,000 தாங்க ஆச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த சேரு, இந்த ஃபர்னிச்சரு, இந்த இது மிரர் செட் பண்ணுறது, அப்புறம் பைப்பிங் ஒர்க்கு. ஏன்னா இந்த இந்த ரூமுக்கு வந்து நான் ரெண்ட்டுக்கு கேட்ட வந்தப்போ இதுக்கு சிங்க்குக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் கிடையாது. நானே வந்து ப்ளம்பரை கூப்பிட்டு ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே பார்த்து அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்தேன். அந்த ஒர்க்கு, அப்புறம் ஃபர்னிச்சர் இந்த இது டோரு செட் பண்ணுற ஒர்க்கு, அப்புறம் இந்த பேனர் செலவுலேருந்து ஒரு சின்ன சின்ன ஒரு டஸ்ட்பின் செலவுலேருந்து குடம் எல்லா செலவையும் சேர்த்தே வந்து பொருளுக்கு மட்டும் 50,000 ஆச்சுங்க. அது போக கடைக்கு வந்து 20,000 வந்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வந்தோம். இப்போ டோட்டலாக அதாவது பொருளுக்குன்னு பார்த்தா 50,000 தான். இதே மாதிரி ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து பண்ண போகிறீங்க, ஒரு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னா அது அதை பொறுத்து வருங்க. ஆனால் நார்மலாக முதலீடுன்னு பார்த்தா இந்த இதுக்கு வந்து 50,000 போதுமானது. இதுக்கப்புறமும் என்னோடய வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.